பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வள்ளலார் திரும்ப வரப்போகிறதா சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வள்ளலார் எப்போ போனார் அவர் திரும்ப வர்றதுக்கு? அவர் இங்கே தானே இருக்கார். இல்லை, புரிகிற மாதிரி சொல்கிறேன். வள்ளலாருக்கு என்ன நடந்துச்சு? அவர் ஒளி உடலாக மாறினார். ஒளி உடலாக மாறுறதுனா என்ன? இது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு புரியணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஸோ ஒளி உடலாக மாறுறதுனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பர்சன் எப்போ ஒளி உடலாகும்? அதாவது ஒரு பர்சனோட கான்ஷியஸ்னஸ் மனித நிலையை கடந்து போகும்போது அவன் ஒளி உடலாக மாறுறான். நார்மலாக ஜீவசமாதியோ இல்லை மகாசமாதியோ அடையிறவங்களுக்கு அவங்களோட கான்ஷியஸ்னஸ் மட்டும் இவால்வ் ஆகும். பட் வள்ளலாருக்கு என்ன கேஸ்னால், அவர் இந்த உடம்பையே தூக்கிட்டு போயிட்டார். அதுதான் ஒரு ஹைலைட். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அப்படி சொல்லலாம். ஹியூமனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அது இம்பாசிபிளான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். பட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்லேருந்து, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லேருந்து, அந்த சென்டர்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இது 100% பாசிபிள். பட் ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் மட்டும் தான் அதை பண்ணிருக்காங்க. அது எப்படி பாசிபிள்னா, இங்கே ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது. அட் த எண்டு அதான், இங்கே ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட இமேஜினேஷன் தான் இங்கே இது க்ரியேஷனே. இப்போ நான் நீங்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மேஜிக்கு. பட் அது பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். அப்போ தான் அந்த கோரோடு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்போது வள்ளலாருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவரோட கான்ஷியஸ்னஸ் இந்த மனித நிலையை கடந்து இறைநிலையை அடைஞ்சது. அவர்தான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இப்போ ஜீவசமாதி அடையிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன நடக்குதுன்னா அதுதான். இந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து இவால்வ் ஆகிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இது புரியறதுக்கு அந்த ஒரு ப்ரைமரி கான்ஷியஸ்னஸ் ஒன்று சொல்லலை, ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வேணும், ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அது என்னடா ப்ரைமரி கான்ஷியஸ்னஸ் தான், இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது பல ஃபார்ம்ஸில் நமக்கு தெரியுது. அதில் ஒரு ஃபார்ம் தான் நான், அதில் ஒரு ஃபார்ம் தான் நீங்கள். இப்படி அது பல ஃபார்ம் எடுத்திருக்கு, சும்மா அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போது இது இப்படி இத்தனை ஃபார்ம்ஸ் எடுத்துருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஃபார்முக்குள்ளேயும் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கான்ஷியஸ்னஸ்ன்ட்டு, அதாவது அதுவே தான், அது ஒரு குட்டி போர்ஷன் இதுக்குள்ளே இருந்து இதை மேனேஜ் பண்ணுது, இந்த ஒரு ஃபார்மை கைட் பண்ணுது. லைக் அதாவது இதோட மேனேஜர் மாதிரி. இப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, அதை தான் நான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். என் பேர் பிரவீன், நான் இந்த ஊரில் பிறந்திருக்கேன், நான் இது படிச்சிருக்கேன், லைக் நான் இந்த ஒரு வேலை பார்க்குறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட ஒரு கார் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, நான் இவ்வளோ பெரிய ஆள். இந்த மாதிரி இது எல்லாமே நான் சேகரித்து வச்சுருக்க ஒரு டேட்டா. இங்கே இருக்கிற கொஞ்சம் டைம் பீரியடில் நான் இதெல்லாம் நான் சொல்லி என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். பட் இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேசிக் கான்ஷியஸ்னஸ், அந்த சென்டர் இட்ஸ் காமன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை தான் உயிர்னு சொல்கிறோம். ஒரு எறும்பும் அதை தான் பண்ணிருக்கு. அது அதோட சென்டர்லேருந்து ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்மளோட 5 சென்சஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிருக்கோமோ, அதே மாதிரி ஒரு எறும்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் அதோட சென்ஸ் பர்செப்ஷன் வச்சு இந்த க்ரியேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. அது ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்கே யாருமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதை தான் பாயிண்ட்டே. இந்த க்ரியேஷன் இது ஏன் நடந்துகிட்ருக்குன்னா, அந்த யூனிக்னஸ் தான் பாயிண்ட்டு. அதை அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேமே போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் இங்கே எல்லாமா இருக்குது. நான், நீங்கள், இங்கே இருக்கிற எல்லாமே, இங்கே ஒரு எறும்புலேருந்து பறவையிலேருந்து ஒரு மரம், செடி, கொடி எல்லாமே அதுதான், அதோட எக்ஸ்ப்ரெஷன். இங்கே அது மட்டும்தான் இருக்குது. அது எப்போயிலேருந்து இருக்குன்னா, இந்த பிக் பேங்க்கெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை பிக் பேங்க் நடந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. அது இன்ஃபினிட்டி. லைக் அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த பூமி அழிஞ்சு, மில்கிவே அழிஞ்சிங்க இருக்க எல்லாமே அழிஞ்சாலும் அது இருக்கும். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. அதுதான் இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அது இல்லாமல் இங்கே யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளே அந்த கான்ஷியஸ்னஸோட எக்ஸ்ப்ரெஷன் தான். அப்படி இருக்கப்போ வள்ளலாருங்கிறது யாருன்னா, நம்மளை மாதிரி ஒரு மனித நிலையில் பிறந்த ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில் இருக்க கான்ஷியஸ்னஸ் இங்கே இருக்க எல்லாமே நான் தான்டாங்கிறது உணர்ந்துருச்சு. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரைமரி கான்ஷியஸ்னஸ், அதுதான் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் உணர்ந்துருச்சு. சும்மா நாலேஜ் கிடையாது, உணர்வில் உணரும்போது இந்த மனித நிலையை கடந்து போயிடுச்சு. அது கடந்து எங்கே போச்சு? அந்த கான்ஷியஸ்னஸோட போய் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும், விச் இஸ் இன்ஃபினிட்டி. அது எங்கேயுமே போகல. இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன்ல, அதை பற்றி சொல்கிறேன்ல,
அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுவே ஒரு மிஸ்பர்செப்ஷன், அதாவது ஒரு டியூவாலிட்டி க்ரியேட் பண்ணுறதுன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதே அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கு. அண்ட் அதே தான் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்குள்ளே இருந்து. இங்கே இந்த டியூவாலிட்டி இருக்குல்ல, பிரவீன் அப்புறம் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூவாலிட்டி இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த உண்மையை பார்க்குறத மறைக்குது, நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்கிறது. இதனால தான் நெற்றி கண்ணில் அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்மளோட கண்களால் அதை பார்க்க முடியாது, நம்மளோட நெற்றி கண்ணில் தான் அதை பார்க்க முடியும். விச் இஸ் டீப் மெடிடேஷனில் நீங்கள் போகும்போது உங்களால் அதை உணர முடியும். அண்ட் இது வந்து வள்ளலாருக்கு மட்டும் கிடையாது. இப்போ பரமஹம்ச சிவானந்தாவாக இருக்கட்டும், சும்மா நான் ஒரு நேம் சொல்கிறேன் தவிர எல்லாருமே இங்கே ஜீவசமாதி அடைஞ்ச எல்லாருமே இந்த இன்ஃபினிட்டியோட கலந்துட்டாங்க. அதை தான் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு, அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம ஜீசஸ் சொல்கிறோம். ஜீசஸ் வந்து யார்? அவர் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோட பிளெண்ட் ஆகிட்டார், கலந்துட்டார். ஜீசஸ்க்கு முன்னாடியில இருந்தும் அந்த கான்ஷியஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஜீசஸ் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கும் பிதாவே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொல்கிறாரு. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் தான், அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்க? அது வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துயிசமில் சிவன். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இதுக்கு பல பேர் இருக்குங்க. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்டது. டைம் அண்ட் ஸ்பேஸ் இந்த கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே இருக்கிறது. இந்த கான்ஷியஸ்னஸோட பை ப்ராடக்ட் தான் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதாவது அந்த கான்ஷியஸ்னஸே தான் டைம் அண்ட் ஸ்பேஸாகவுமே இருக்குது. இப்போ நீங்களும் வள்ளலாராக ஆகலாம். எப்படி? இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணி நீங்கள் அந்த கான்ஷியஸ்னஸோட பிளெண்ட் ஆகும்போது நீங்களும் இப்போது அந்த ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் தான் வள்ளலார் அந்த டைமில். இங்கே வந்து அந்த வள்ளலார்னு நான் நேம் பண்ணுறது தான் ப்ராப்ளமாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா அதனால தான் இங்கே பல ரிலிஜன் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் அது. வள்ளலாருக்கு முன்னாடிலேருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் அங்கே இருந்து தான் இருக்குது. அந்த கான்ஷியஸ்னஸோட அவங்க போய் பிளெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ பிளெண்ட் ஆனால் அவங்களும் அதுதான். பட் அந்த இடத்துல இந்த வள்ளலாருங்கிற பேரை ரிமூவ் பண்ணிடுறது பெட்ரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடலை எடுத்துப்போம். கடலில் அலைகள்லாம் இருக்குது இல்லையா? இந்த அலைகள் தான் நம்ம எடுத்துப்போம். ஒரு ஃபார்ம் எடுத்துப்போம். இப்போ வந்து ஒவ்வொரு அலைக்கும் ஒரு பேர் எடுத்துப்போம். பிரவீன், விஜய், அஜய், கார்த்திக், இந்த மாதிரி ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொரு பேர். அதாவது அந்த ஒவ்வொரு அலையும் தன்னை ஒரு தனி அலை அடையாளப்படுத்திக்குது. இப்போ அதில் வந்து ஒரு அலை உணருது, நான் வந்து இந்த அலை தனியாக ஒரு அலை கிடையாது, நான் தான் இந்த கடலே அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமாக உணருது. இப்போது அது வந்து இந்த கடலாக மாறிடுச்சு. அது கடலாக மாறிச்சுன்னா மற்ற இருக்க அலைகளும் அதுதான். இப்போ வந்து மற்ற அலைகள்லாம் வந்து நான் ஒரு தனி அலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த ஒரு அலை வந்து கடலோடு கலந்துச்சு. நான் தான் கடல்னு அது உணர்ந்துருச்சு இல்லையா? இது அலைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது கடல்னு அது உணர்ந்துருச்சு, அது கடல். அது இப்போ வந்து சுற்றி இருக்க மற்ற அலைகளுக்கு வந்து இது வெறும் நார்மலான ஒரு அலை தான் இல்லையா? ஒரு ஃபார்ம்லேயே தான் பார்க்குங்க. என்ன மாதிரி தான் அதுவும் ஒரு அலை அப்படின்னு தான் பார்க்கும். பட் அந்த அலை வந்து அது தன்னை கடலோடவே அடையாளப்படுத்திக்கிச்சு. அது அந்த கடல்னு சொல்லி உணர்ந்துருச்சு, அது கூட அடையாளப்படுத்திடுச்சு. இதே தான் வள்ளலார். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு வழங்கிட்டு இருந்தார். அவர் கம்ப்ளீட்டாக இந்த உணர்வு நிலைக்குள்ளே கடந்து போய் கடைசியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே மாறிட்டார். விச் மீன்ஸ் அந்த கான்ஷியஸ்னஸாகவே மாறிட்டார். ஸோ வள்ளலார் திரும்பலாம் வரமாட்டாருங்க. ஏன்னா அவர் எங்கேயும் போகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இங்கே தான் இருக்கார், எல்லாவுமா இருக்கார். நான் வள்ளலாருன்னு சொல்கிறேன், எனக்கு அது சொல்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஹெஸ்டேட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டியூவாலிட்டி அது க்ரியேட் பண்ணுது. நீங்கள் இப்போ ஸ்டில்னஸ்குள்ளே போயிட்டு அந்த கான்ஷியஸ்னஸோட பிளெண்ட் ஆனாலும் நீங்களும் வள்ளலார் தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைக் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நான் இப்போ வள்ளலாருன்னு சும்மா லேபிள் பண்ணுறேன். பட் அதுக்கு நேமே கிடையாது. நம்ம சும்மா நேம் பண்ணிக்கிறோம், பட் நேமே கிடையாது. அந்த ஸ்டேட் யார் வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நாங்கிற அந்த அகங்காரத்தை அழிக்கும்போது நீங்கள் அந்த நிலைக்கு போவீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you in the next video. Bye.